வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் முக்கிய எம்பியான ஆர் ராசா அவர்களை குறித்து 2G ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட ஆகியவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்சமயம் டிஎம்கே ஃபைல்ஸில் 4வது ஆடியோவாக வெளியிட்டிருக்கார். இதில் எம்பி ஆர் ராசா அவர்களும் முன்னாள் உளவுத்துறை அதிகாரியான ஜாபர் என்பவரிடம் ஆர் ராசா அவர்கள் இதற்கு மேல் வரப்போகிற ரெய்டே பற்றி எப்படி இருக்கும், யாருடைய வீட்டில் ரெய்டு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது, ரெய்டின் போது என்ன மாதிரியான ஆவணங்கள் கண்டெடுக்கப்பட்டது என்று பல மர்ம முடிச்சுகள் போட்டு ஆர் ராசா அவர்கள் பேசக்கூடிய அந்த டிஎம்கே ஃபைல்ஸோடைய த்ரில்லான ஆடியோவானது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேற்று வெளியிட்டிருந்தார். அந்த ஆடியோவில் பேசப்பட்டது ஆர் ராசா அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் தற்சமயம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதையும் எந்த ஒரு காணொலியிலும் முழு விளக்கமாக பார்க்க போகிறோம் தான். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரங்களிலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கொடுக்க முடியும். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக டிஎம்கே ஃபைலுடைய தி ரியல் ஆர் ராசா குறித்து வெளியாகக்கூடிய இந்த 4வது ஆடியோவை பொறுத்தவரை எம்பி ஆர் ராசா அவர்கள் பல மர்ம முடிச்சுகள் போட்டு பேசியிருக்காரு. எதன் அடிப்படையில் பேசினார், ஆப்போசிட்டில் பேசுகிற ஆளுக்கு மட்டும்தான் புரியுமோ அப்படி மட்டும் பேசிட்டு இடையில் யாராவது ஒட்டு கேட்டால் கூட அது புரியக்கூடாது வண்ணத்தில் தான் ஆர் ராசா பேசியிருந்தார். குறிப்பாக 2 சீட்டுகள் வந்து என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஆர் ராசா அவர்கள் முதலையே தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. இரண்டாவதாக 2 சீட்டுகள் வந்தது இதனுடைய உறவினர்கள் வீட்டில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது போலவே முன்னாள் காங்கிரஸ் எம்பியாக இருந்த கேசிபி அப்படின்ற மட்டும் சொல்லப்படுகிறாரு. கேசிபிஆர் அப்படின்னு பார்க்கும்பொழுது கேசி பழனிசாமி என்பவர் குறித்து குறிக்கிறதா, அந்த ஆடியோவில் வந்து போடப்பட்டு இருக்கிற இந்த ஷோ மாதிரி யாரோ வீட்டில் ரெய்டு வரப்போகுது அப்படின்னு ஆர் ராசா அவர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால தான் அந்த ஆடியோவில் உள்ள பார்த்தீங்கன்னா முன்னாள் உளவுத்துறை ஐஜி ஜாபர் என்பவரிடமிருந்து தகவல் கொடுக்குமாறு என்னோட வீட்டில் அந்த டைரியை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர் ராசா அவர்கள் அதை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டைரியில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆர் ராசா அவர்கள் விளக்கம் கொடுக்கல. டைரி மட்டும் மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லார். உடனே அதற்கு ஜாபர் என்ற உளவுத்துறை அதிகாரி அப்படியே சார் இப்படி மாட்டிக்கினா அதனால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி சொல்லார். அதுக்கு ஆர் ராசா அவர்கள் அதெல்லாம் ஒன்றுமில்லை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குறிப்பாக இந்த தகவல் எங்களுக்கு யார் கொடுத்தது என்று ஜாபர் மீண்டும் கேட்குறாரு. ஜாபர் என்பவர் உளவுத்துறை அதிகாரி. அவர் கேட்குறார், யார் வந்து கொடுத்தாங்க, யார் இந்த தகவலை கொடுத்தது, இந்த தகவல் கன்ஃபார்ம் உண்மையிலே தான் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி திரும்ப கேட்குறார் ஆர் ராசா. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே பதில்களை தான் குறிப்பிட்றாங்க. இது தொடர்பான எக்ஸ் வலைதளத்தில் அண்ணாமலை அவர்கள் 4வது டேப் திமுக எம்பி முன்னாள் அமைச்சர் இடையேயான உரையாடல் 2G வழக்கில் முக்கிய குற்றவாளி எம்எஸ் ஜாபர் சைட் தமிழக மாநில உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் திமுகவுடைய கோப்புகள் அப்படின்ட்டு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்ற பிரகாரம் இந்த ஆடியோவை லீக் பண்ணுறாரு. இதனால் ஆர் ராசா அவர்கள் மீண்டும் திகார் சிறைக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி அரசியல் வட்டார தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா, நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.